ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எனக்குன்னு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சும்மா அன்பா பேசுவாங்க போவாங்க, அவ்வளோ. என்கிட்ட 2 பிள்ளை தான்ப்பா. நான் 2 பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு, யார் உதவியும் இல்லை, சொந்த பந்தம் யார் உதவியும் இல்லாத என் பிள்ளைங்கள நானே தான் பாதுகாத்து அவனுக்கு எல்லா சேவையும் நான் செஞ்சு, கஷ்டம் இல்லாத மனநோகாத நம்ம தானே பெற்ற அந்த குழந்தையே அப்படிங்கிற ஒரே காரணம். எனக்கு வயசு 80 ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப வேலை செய்ய இருந்தாலும் யார் அந்த பிள்ளை கொஞ்சம் சமைச்சு கொடுப்பா. இறக்கப்பட்டு எனக்கு பணம் கொடுக்க வருவாங்க. ஆனா எனக்கு யாசகம் வாங்க பிடிக்காது. அதை மறுத்துருவேன். அதுக்கு பதிலா ஒரு 10 நோட்டோ 20 நோட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா என் நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது வழக்கம். எங்களுக்கு வர்ற வருமானம் கவர்மெண்ட் 2000 ரூபா வருது. 2000 ரூபா நீங்க என்னப்பா பண்ண முடியும்? என்னாலையும் முடியாது, என் பிள்ளையாலையும் கவர்மெண்ட்டை போய் ஒன்றுமே கேட்க முடியாது. ஒரு மீட்டிங் போகிறது நான் எப்படி இந்த கூட்டத்தில் போய் கேட்க? ஒன்றும் நான் இன்ன வரை கேட்டு எனக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு உதவியை நான் கேட்டதில்லை. என் பேர் சம்பூர்ணம். எனக்கு வயசு 80. நாங்கள் 50 வருஷம் 60 வருஷமாக சென்னையில் தான் இருக்கிறோம். எங்கள் குழந்தைங்க எனக்கு 2 பிள்ளை, ஆண் 1 பொண்ணு 1. இந்த 2 பிள்ளையும் ஹாண்டிகேப்பு. எங்களுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை, ஹெல்ப்லாம் இல்லை. என் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் தான் அவங்க அம்மா தான். எங்களுக்கு முதியோர் தொகை எனக்கு 1000 ரூபா, என் பிள்ளைக்கு 1000 ரூபா வருது. நாங்கள் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். என் பிள்ளைக்கு இவனுக்கு இந்த உடம்பு பாதிப்பு நான் ஒரு 35 வருஷமாக இருக்குது. இருந்தாலும் அவன் அவ்வளவுக்கு பாதிப்பு ஆனது இப்போ தான், ஒரு 10 வருஷமாக தான். யாருமே அவன் எதுவும் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு போவான் வருவான், நல்லா செய்வான். இப்போக்கு என் பிள்ளை ரொம்ப ஊனமாக, உடல் ஊனமாக உட்காந்து போனது இப்போ ரொம்ப 2 வருஷமாக தான். எங்கள் குழந்தை என் பிள்ளை அதுக்கு முன்னே அந்த பொண்ணு சமூக சேவை செஞ்சுங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. இப்போ நானும் என் பிள்ளையும் தான் இந்த வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்குன்னு வர்றது எந்த விதமானதும் இல்லை. இவன் ஒரு சமூக சேவை மாதிரி நம்ம நாகதாசுன்னு அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஊனமுற்றோர் ஆஃபீஸு. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் நோட்டு புக்கு 500 நோட்டு புக்கு கலெக்ஷன் பண்ணி கொண்டு கொடுக்கும் அவங்க ஆஃபீஸில். இந்த சாலி கிராமத்தில் இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்டு, உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்டு தான். அவர் நாகதாஸ் சொல்லி நாகதாஸ்கிட்ட அவர் கேட்டு, நான் நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஏழ்மையாக கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி தாரேன். எனக்கு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி நான் புக்கு நோட்டு கலெக்ஷன் பண்ணி தரணும். 100 நோட்டு புக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுப்பார். ஊனமுற்றோருக்கு ஒரு உதவி செய்யறதுல ஒரு நல்ல மனசு. யாரும் கஷ்டம்னு வந்தால் லிட்டில் பழவர்னு சொல்லி ஒரு தாண்டு ஒரு ஊனமுற்று பழனிபுத்தூரில் இருக்குது. அந்த ஹாஸ்டலுக்கு யாராச்சும் கஷ்டமுண்டு பொம்பளை பசங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அரவணைச்சு அங்கே அந்த ஹாஸ்டலுக்கு இதை புள்ளி விட்டுருவாங்க. அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்கேருந்து வந்தாலும் சரி, அந்த பிள்ளைய அந்த சமூக சேவை செய்யும். அப்போ சின்ன வயசு மகளிர் குழு வச்சு நடத்தணும், அது எங்களுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. அது கஷ்டமாகி போச்சு, அதையும் விட்டுடுச்சு. அப்புறம் என் பிள்ளை இந்த சோசியம் மாதிரி பார்க்குறாங்கல்ல, அப்புறம் அவள் வயிற்றுக்கு சாப்பிட்ணுமே, சோதிடம் பார்க்கும். அப்புறம் நம்ம நாகதாசை ஒரு சின்ன மிஷினு, கரண்டில் ஒரு மிஷினு கொடுத்துருந்தாரு தைக்க சொல்லி. அதெல்லாம் தைக்கும், பயிற்சி கொடுக்கும். வர்ற பிள்ளைங்களுக்கு என் பொண்ணு பயிற்சி கொடுக்கும், அது செய்யும் அந்த பொண்ணு. அது மழை தண்ணி காரணத்தினால சளி பிடிச்சி என் பிள்ளை செத்து போச்சு. அதுவும் செத்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ அதுவும் மாற்றுத்திறனாளி தான். என்கிட்ட 2 பிள்ளை தான்ப்பா. நான் 2 பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு, யார் உதவியும் இல்லை, சொந்த பந்தம் யார் உதவியும் இல்லாத என் பிள்ளைங்கள நானே தான் பாதுகாத்து, இன்றைக்கும் என் பிள்ளை உட்கார்ந்துருந்த இடத்த விட்டு அவனுக்கு எல்லா சேவையும் நான் செஞ்சு, உங்களை மாதிரி நல்ல பிள்ளைங்க அந்த வண்டியில் உட்கார வச்சா அந்த பிள்ளையார் கோயில் வர போவார். சாலிகிராமம் பிள்ளையார் கோயில் வர போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேயும் நல்ல ஃப்ரெண்டுங்கள்லாம் இருப்பாங்க, வீட்டுக்கு வருவார். அதுதான் இப்போ தற்செயலாக அதான் செய்கிறாரு. கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி சொன்னால்
சரி என்னை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு வந்து தூக்கி அழைச்சிக்கிட்டு போய் திருவண்ணாமலையெல்லாம் போவார். அருள் வாக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை செஞ்சு கொடுப்பார். அன்புடையோர் அனைவருக்கும் வணக்கம். ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம். என் பெயர் முருகானந்தம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளமாக சென்னையில் இருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓட்டுவேன். அதை பார்த்துட்டு இறக்கப்பட்டு எனக்கு பணம் கொடுக்க வருவாங்க. ஆனால் எனக்கு யாசகம் வாங்க பிடிக்காது. அதை மறுத்துருவேன். அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் வருஷம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 நோட்டோ 20 நோட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கும். அந்த குழந்தை படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த உதவி பயனுள்ளதாக இருக்கும். என்கிட்ட கேட்பாங்க. நான் அந்த நோட்டு புக்கை அவங்கள்ட்ட கலெக்ஷன் பண்ணி சில பேர் 10 நோட்டு வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் 5 நோட்டு வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் 50 நோட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதை ஒட்டு மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்து என் நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு வருஷம் ஜூலை மாதம் கொடுக்கறது வழக்கம். அது இல்லாமல் சில முதியவர்கள் எனக்கு வேட்டி வேணும், சட்டை வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு உதவி செய்ய வரவங்கள்ட்ட கொடுங்க, ஒரு வேட்டி வாங்கி கொடுங்க, ஒரு சட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியோர்களுக்கு கொண்டு போய் அந்த வேட்டியும் சட்டையும் கொடுக்கறது எனது வழக்கம். அது இல்லாமல் நான் ஆன்மீக பணியில் இருக்கேன். அதனால் சில பேர் வந்து தொழில், திருமணம், அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனைன்னா என்கிட்ட அணுகுவாங்க. அப்போது அவங்களுக்கு அருள் வாக்கு மாதிரி என்னை இந்த ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போங்க, திருவண்ணாமலைக்கு அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிற ஆலயத்துக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போவாங்க. அங்கே அமர்த்தி அங்கே அருள் வாக்கு மாதிரி கேட்பாங்க. அது என்ன அறியாமல் பிறந்த அருள் வாக்கை சொல்லுவேன். அவங்க வாழ்க்கையில் அது நடக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து பொது சேவை நோக்கத்தோடு தான். பணம் எதிர்பார்த்தோ அதை வச்சு வருமானம் ஈட்டணுமோ அப்படின்னு கிடையாது. திருவண்ணாமலை சத்குரு ரமணகுருநாதருடைய ஆசீர்வாதத்தால் நான் அது ஒரு பொது சேவை மாதிரி செய்கிறேன். அந்த மாதிரி நண்பர்களும் என் மேலே பிரியப்பட்டு பொது சேவைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது என்னுடைய பணி. நான் ஞான மார்க்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்கிறது இது ஒரு பொது சேவையாக நடத்துகிறேன். என் பிள்ளைக்கு எல்லா சேவையும் உட்கார வச்சு எல்லாம் எது செய்யணுமோ மனசு கஷ்டப்படாத என் பிள்ளைக்கு நான் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து வர்ற வருமானம் கவர்மெண்ட்லேருந்து 2000 ரூபா வருது. அதுதான் எங்களுக்கு வருமானம், வேறு வருமானம் இல்லையா. நான் அவங்க என்னை உதவி கேட்குறாங்களோ அந்த பிள்ளையும் சரி இந்த பிள்ளைங்க என்ன உதவி கேட்குறாங்களோ இன்றைக்கும் அவங்களுக்கு நான் தான் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். கஷ்டம் இல்லாத மனநோகாத நம்ம தானே பெற்ற அந்த குழந்தையே அப்படிங்கிற ஒரே காரணம் கடவுள் அருளால்
என் பிள்ளைய நல்ல மாதிரி வச்சுருப்பா. என் பிள்ளை நான் எனக்கு வயசு 80 ஆகி போச்சோ, எனக்கு ரொம்ப வேலை செய்ய இருந்தாலும் யார் அந்த பிள்ளை கொஞ்சம் சமைச்சு கொடுப்பா, நம்மளுக்கு யார் அவ்வளோ சமைச்சு கொடுப்பாங்க இப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான்ப்பா நாங்கள் எங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் நான் கூட்டிகிட்டு போகிறது இல்லைப்பா. நான் உங்களை மாதிரி பிள்ளைங்களை இங்கே உட்காந்து அப்பா இந்த வண்டியில் என் பிள்ளைய கொஞ்சம் உட்கார வைங்கப்பான்னு சொல்லுவேன். அவனுக்கு தேவையானதாக இது மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு உட்கார வச்சு வண்டியை திருப்பிவிட்டு அம்மா தாயே முத்துமாரி அம்மான்னு கும்பிட்டு அனுப்பி விடுவேன். அவ்வளவுதான். நான் ரோடு வர அங்கெல்லாம் கொண்டுக்கிட்டு போக மாட்டேன். அவரே உங்களாட்ட யாராச்சும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் விடுவாங்க. இங்கேயே உட்காந்தாலும் வெறுப்பாக இருக்குது. அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயந்தரம் ஒரு 7 மணி போல் வந்துடுவார். அவ்வளோதான் நான் என்னுடைய வேலை. நானாக வீட்டில் என் பிள்ளைய கவனிக்கிறது எல்லாமே நான் தான். சாப்பாடெல்லாம் அள்ளி தான் நான் வாயில் தான் ஊட்டி விட்றேன். கையெல்லாம் வள்ளி சாப்பிட முடியாது. இந்த டீ வாங்கி குடித்தா கடன்னு இந்த கை நடுங்கும். அதுக்காக கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சு, சின்ன கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சு கொடுக்குறேன். அந்த டீ கிளாஸை கொஞ்சம் வச்சுட்டா போதும், ஒரே நடுங்கும். எல்லாத்துக்கும் நான் உட்காந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து இந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என் பிள்ளைக்கு கொடுக்குறேன். எனக்குன்னு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு உதவி கூட அவங்க செய்ய மாட்டாங்க. 10 ரூபா கூட. இந்த மாதிரி அவங்க அம்மா கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு இல்லாத 2000 ரூபா நீ என்னப்பா பண்ண முடியும்? கொஞ்சம் தண்ணியோ கஞ்சியோ எதையோ வச்சு இருக்கிறத வச்சு நிரந்தரமாக சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு இங்கே இந்த ஊர் கவுண்டர் இலவசமாக தான் இது கொடுத்துருக்காரு. வாடகைலாம் இல்லை. அவர் இருக்கிறாரு பாருங்க. நாகதாஸ் சொல்ல வேண்டாம் பாப்பா. நம்மளுக்கு நாகதாஸ் வந்து வருஷமானா எங்களுக்கு ஒரு 10-20 கிலோ அரிசி, அந்த ஃபங்க்ஷனில் நடக்குது பாருப்பா. அவர் இந்த நோட்டு புக்கு ஃபங்க்ஷனில் ஒன்று கிடையாது, இன்னொரு ஃபங்க்ஷன் வைப்பார். அதில் வந்து புடவை துணிமணிதான் கொண்டாந்து அவர் நல்ல அந்த ஒரு உதவி தான் எங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான உதவி யாரும் உதவி செய்யறது இல்லை. சும்மா அன்பாக வந்து பேசுவாங்க போவாங்க, அவ்வளோதான். தூக்கி விடுவாங்க. கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. தூக்கி வண்டியில் உட்கார வைப்பாங்க. அது ஒரு உதவி செய்வாங்க எல்லோரும். யாரை பார்த்துறதோ சின்னவங்கள மாதிரி சின்ன வயசு பாருங்க பிள்ளைங்கள எப்போ அண்ணனை தூக்கி வண்டியில் வைப்பான்னா வச்சுட்டு போயிடுவாங்க. அது செய்வாங்க. ஆனால் நான் கூடலாம் போக மாட்டேன். எனக்கு தான் நடக்க முடியாதுப்பா. நான் செவத்தை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிட்டு இது பிடிச்சாலும் செய்கிறேன். மூட்டு வலி. நான் எங்கே இவரை வெளியே அழைச்சிட்டு போக முடியும்? இங்கே உள்ளே இருந்துக்கிட்டே தான், இதில் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இவருக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். எது வேணாலும் செய்வேன். மனம் கோண மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு நான் செய்யணுங்கிற ஒரே கருத்தில் தான் நான் இருப்பேன். இவர் என்னாலையும் முடியாது, என் பிள்ளையாலையும் கவர்மெண்ட்டை போய் ஒன்றுமே கேட்க முடியாது. ஒரு மீட்டிங்கு போகிறது நான் எப்படி இந்த கூட்டத்தில் போய் ஒன்றும் நான் இன்ன வரை கேட்டு எனக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு உதவி நான் கேட்டதில்லை. 2000 எங்களுக்கு 10 கவர்மெண்ட்டுக்கிட்ட யாராச்சும் உங்களை மாதிரி சிபாரிசு பண்ணி கேட்டு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். பொய் பித்தலாட்டில் 2000 ரூபா தான்ப்பா. இவருக்கு 1000 ரூபா, எனக்கு 1000 ரூபா. 10ஆம் தேதி போனால் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து அதை வச்சுக்கிட்டு அரிசின்னா அது இதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு. நீங்கள் மாதம் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் ஆளெல்லாம் யாரும் இல்லை, ஆதரவு இல்லாத கிடக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. நானும் எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு, எனக்கு 54 வயசு. என்னால் ஏழை, அவங்களால முடியல. பாராட்டு கிடக்கிறோம். அரசாங்கத்தில் முதல்வரோ யாராவது என்னை கவனித்து மாதம் 2000 ரூபா வருது போதலை. அது இல்லாமல் ஏதாவது வைப்பு நிதி மாதிரி வச்சு மாதம் எங்களுக்கு உதவி பணம் கிடைக்கிற மாதிரி செஞ்சால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். மத்திய அரசில் காந்தி உதவித்தொகை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த உதவி திட்டத்தில் 3500 ரூபா கொடுப்பாங்களாம். அதெல்லாம் கேட்டால் கிடைச்சா முயற்சி செய்து தந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். இதை முதல்வரும் பார்த்தா வைப்பு நிதி மாதிரி வச்சு மாதம் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால், உதவி செய்த முடிஞ்சால் கொடுங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள், பிரார்த்தனை அப்படின்னு வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்வோம் ஜெய்வோம் ஜெய் ஜெய்வோம். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.